SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண பரீட்சை மாணவர்களுக்கு இலவச புள்ளிகள் வெளியானது அறிவிப்பு. தமிழர் பகுதியில் குடும்ப தகராற்றில் நேர்ந்த விபரீதம். மனைவியின் டிக்டாக் வீடியோவால் தவறான முடிவெடுத்த கணவர். 24 மணத்தியாலங்களில் 7 மாணவிகள் பாலியல் துஷ்பிரயோகம். அரசிடமிருந்து பெற்ற வாகனங்களை கையளித்த டயனா. மத்திய புளோரிடாவில் பேருந்து விபத்து. 8 விவசாய தொழிலாளர்கள் பலி, பலர் படுகாயம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 2023 ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர சாதாரண பரீட்சையின் விஞ்ஞான வினாத்தாள்கள் 2 கேள்விகளுக்கு இலவச புள்ளிகளை வழங்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தின் ஊடக சந்திப்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் இதனை தெரிவித்துள்ளார். விஞ்ஞான வினாத்தாளில் 9 மற்றும் 39 ஆகிய வினாக்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கல்வி பொருத்தராதர சாதாரண பரீட்சையின் விஞ்ஞான பாட வினாத்தாள் பாடத்திட்டத்துக்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி மாஞ்சோலை வீட்டு திட்டத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறே மரணம் ஏற்பட காரணம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு படல்கம பகுதியில் ஒரு தொகை பெனடோல் மாத்திரைகளை உட்கொண்ட ஒருவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் படல்கம காசிவத்த பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவர் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளார். குறித்த பெண் தொடர்ச்சியாக டிக்டாக் சமூக வலைதளங்களில் வீடியோக்களை செய்து பதிவேற்றி வந்துள்ளார். டிக்டாக் சமூக வலைதளத்தில் இவ்வாறு வீடியோக்களை பதிவேற்ற வேண்டாம் என குறித்த பெண்ணின் கணவர் கூறி வந்துள்ளதாக தெரிய வருகிறது. எனினும் கணவரின் கருத்தை பொருட்படுத்தாமல் குறித்த பெண் வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றியுள்ளார். இதனையடுத்து கணவர் பெனடோல் மாத்திரைகளை அருந்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 16 வயதுக்குட்பட்ட 7 பாடசாலை மாணவிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துஷ்பிரயத்துக்கு உள்ளடக்கப்பட்ட பாடசாலை மாணவிகள் 12, 14 மற்றும் 10 மற்றும் 15 வயதுக்குட்பட்டவர்கள் என போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவங்கள் மெனம்பிட்டிய, மாங்குளம், இரத்தினபுதி, வெள்ளம்பிட்டிய, வெலாபாவி மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமையில் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏனைய சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. பதவி இழந்த முன்னாள் சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயனா காமகே தனது உத்தியோகபூர்வ வாகனங்கள் 3ஐயும் அதிகாரியிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அரச வாகனங்கள் 3ஐயும் கடந்த 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கையளித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் 21ஆம் தேதி காகித ஆவணங்களை ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் டயனா காமகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. இதனால் அரசிடமிருந்து பெற்ற வாகனங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களையும் அவர் ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறாயினும் டயனா காமகே அமைச்சருக்கான உத்தியோகபூர்வ இல்லத்தை பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. உலகச் செய்திகள். அமெரிக்காவின் மத்திய புளோரிடாவில் விவசாய தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்ததுடன் சுமார் 40 பயணிகள் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் தர்பூசணிகளை அறுவடை செய்து வரும் டுனல்லேனில் உள்ள கேகன் பண்ணைக்கு தொழிலாளர்களை பேருந்துக்கு ஏற்றிக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது. 53 விவசாய தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற இந்த பேருந்து ஆனது ஆர்லாண்டோவில் வடக்கே உள்ள மரியன் மாகாணத்தில் ஒரு கனரக வாகனம் மீது மோதியதாக புளோரிடா நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்தின் போது சாலையை விட்டு விலக்கிச் சென்ற பேருந்து தடுப்பை உடைத்து பக்கத்தில் ஒரு வயலில் கவிழ்ந்துள்ளது. மேலும் இறந்த தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்து பண்ணை மூடப்படுவதாக கேகான் பண்ணை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதாரண பரீட்சை மாணவர்களுக்கு இலவச புள்ளிகள் வெளியானது அறிவிப்பு. தமிழர் பகுதியில் குடும்ப தகராற்றில் நேர்ந்த விபரீதம். மனைவியின் டிக்டாக் வீடியோவால் தவறான முடிவெடுத்த கணவர். 24 மணித்தியாலங்களில் 7 மாணவிகள் பாலியல் துஷ்பிரயோகம். அரசிடமிருந்து பெற்ற வாகனங்களை கையளித்த டயனா.
மத்திய புளோரிடாவில் பேருந்து விபத்து, 8 விவசாய தொழிலாளர்கள் பலி, பலர் படுகாயம்.